அந்த தாய்மார்கள் நாங்கள் எல்லாம் யார் பெற்ற பிள்ளைகள். அருமையண்ணன் தேடி பாராளுமன்றத்துடைய கழகத்தில் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்ட நாராயணசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் யார் பெற்ற பிள்ளைகள். ஒரு தாய் வீட்டிலே நாங்கள் எல்லாம் பிறக்கவில்லை என்றால் தெய்வத்தாய் புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளைகள் வருகிறார்கள் என்று நீங்கள் தாயுள்ளத்தோடு வரவேற்கிறீர்களே, ஒரு பாக்கியம் என்ன எங்களுக்கு வேணும்? இத்தனை தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், அம்மாவின் பிள்ளைகள் இதோ இங்கே கணேசன் அவர்களும், ரவிச்சந்திரன் அவர்களும், ராதா அவர்களும், நாராயணசாமி அவர்களும், மாணிக்க அவர்களும், மகேந்திரன் அவர்களும், நம்முடைய கோவை என்றால் அது புரட்சி, அது புரட்சி தம்பி அவர்களும், ரஞ்சித் குமார் சேனாதிபதி அவர்களும், கருப்பையா அவர்களும், மகேந்திர பாண்டி அவர்களும், அன்னபூர்ணா தங்கராஜ் அவர்களும், சேர்மன் ராஜா அவர்களும், அருமை சகோதரி சரிதா பான் அவர்களும், மலையாள அவர்களும், சகோதரி கல்யாணி உள்ளிட்ட, பிச்சைராஜ் உள்ளிட்ட, நம்பி அசோக் உள்ளிட்ட, நம்முடைய துறை தங்கராஜ் உள்ளிட்ட, ரகு உள்ளிட்ட, ராகவன் சம்பத் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் நாங்கள் யார்? எங்கள் முகவரி என்ன? அம்மாவின் பிள்ளைகளாக நாங்கள் வருகிற காரணத்தால் தான் எங்களுக்கு இந்த வரவேற்பு, எங்களுக்கு இந்த செல்வாக்கு. புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தம்பிமார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தம்பிமார்கள் அம்மாவின் பிள்ளைகள் என்கிற காரணத்தினாலே தாய் குடங்கள் எழுந்து எங்களை வரவேற்பதற்கு கோடான கோடி நன்றி.